க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெய் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பல பொருட்களுக்கு அடிப்படையான ஒரு மைய சக்தியாகும். இது பூமியின் அடியில் காணப்படும் அடர்ந்த மஞ்சள் கலந்த கருப்பு திரவ கலவையாகும். இது பெட்ரோலியம் மற்றும் பிளாக் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது. க்ரூட் ஆயிலில் முக்கியமாக ஹைட்ரோகார்பன்ஸ் மற்றும் சல்பர் தனிமங்களும் நைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற மற்ற தனிமங்களும் உள்ளன. பல இலட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் கடலின் அடிப்பகுதியில் புதைந்து போயின. காலப்போக்கில் பாறைகள் மற்றும் மண் படிவுகளின் கடும் அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக இந்த கரிமப் பொருட்கள் முதலில் கெரோஜன் என்ற மெழுகு பொருளாக மாறி முடிவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவாக மாற்றம் அடைந்தன. இந்த எரிபொருள் பின்னர் மென் துளைகள் கொண்ட பாறைகள் வழியே ஊடுருவிச் சென்று இறுக்கமான பாறை படலத்தின் கீழே உள்ள நிலத்தடி தேக்கங்களில் சேமிக்கப்படுகின்றன. எண்ணெய் இருக்கும் இடத்தை கண்டறிய புவியியலாளர்கள் நில அதிர்வு ஆய்வுகள் போன்ற சோதனைகளை மேற்கொண்டு பின்னர் துளையிடும் கருவிகள் மூலம் கிணறுகளை தோண்டுகிறார்கள். ஆரம்பத்தில் நிலத்தடி தேக்கங்களின் இயற்கையான அழுத்தமே எண்ணெயை மேலே தள்ளும். இது முதன்மை மீட்பு எனப்படுகிறது. அழுத்தம் குறைந்த பின் நீர் அல்லது வாயுவை செலுத்தி எண்ணெயை எடுப்பது இரண்டாம் நிலை மீட்பு ஆகும். இன்னும் அதிக எண்ணெய் எடுக்க நீராவி அல்லது ரசாயனங்கள் செலுத்தி எண்ணெயின் பாகுத்தன்மை குறைக்கப்பட்டு எடுக்கப்படும் முறை மூன்றாம் நிலை மீட்பு எனப்படுகிறது. கிணறுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய் நேரடியாக பயன்படுவதில்லை. அது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. அங்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ற மிக முக்கியமான செயல்முறையின் மூலம் கச்சா எண்ணெய் பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் சுமார் 600 டிகிரி செல்சியஸ் வரை சூடேற்றப்பட்ட கச்சா எண்ணெய் பிரித்தெடுக்கும் கோபுரத்தின் உள்ளே செலுத்தப்படுகிறது. கோபுரத்தினுள் ஒவ்வொரு பகுதியும் அதன் கொதிநிலைக்கேற்ப வெவ்வேறு உயரங்களில் குளிர்ந்து திரவ வடிவில் தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இறுதியாக எண்ணெய் பொருட்களில் உள்ள அசுத்தங்கள், குறிப்பாக சல்பர் நீக்கப்படுகின்றன. இந்த சுத்திகரிப்பின் மூலம் கிடைக்கும் பொருட்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை எல்பிஜி, பெட்ரோல், கெரசின், டீசல், லியூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் மற்றும் சாலைகளை அமைப்பதற்கான தார் பொருட்களும் ஆகும். இவற்றோடு க்ரூட் ஆயிலில் இருந்து பெறப்படும் பெட்ரோகெமிக்கல்ஸ் ஆயிரக்கணக்கான பயன்பாடுகளை கொண்டுள்ளன. பிளாஸ்டிக்ஸ், சிந்தேட்டிக் ஃபைபர்ஸ், மருந்துகள் மற்றும் விவசாய உரங்கள் போன்ற பல அத்தியாவசிய பொருட்களுக்கு இவை மூலப்பொருளாக அமைகின்றன. ஒரு காலத்தில் கடல்வாழ் உயிரினங்களாக இருந்த கச்சா எண்ணெய் இன்று உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் நம் அன்றாட பொருட்களின் முக்கிய அங்கமாகவும் உள்ளது. நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் இந்த பிளாக் கோல்ட்டின் பங்கு நிறைந்திருக்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.